ஹே கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமாவோட ஆன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவமாச்சு அப்படின்னு சொல்லி தெரியாதத்தனமாக ஒருத்தனை காப்பாற்றிடுறா ஹீரோயின். அவனை காப்பாற்றினதுக்கா இவ்வளோ அக்க போகிறன்ற மாதிரி ஹீரோயினோட லைஃபே தலைக்கீழாக மாறி போயிடுது. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு இவங்க அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரும் செத்த விஷயத்தையே ஹீரோயின் கிட்ட வேற விதமாக மறைக்கிறான். அவங்களோட சாவுக்கு என்ன காரணன்றதையே சொல்ல மாட்டான். எதனால அவன் அதெல்லாம் சொல்ல மாட்டான், ஹீரோயின் எப்படி கண்டுபிடிச்சா, அதுக்கப்புறம் இவ்வளோ மோசமான ஹீரோ கூட சேர்ந்தாலாம் சேரலையான்றது தான் ஸ்டோரி. ஸோ எப்பயும் சொல்கிறதா இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவை யாரோ துரத்திக்கிட்டு வராங்க. ஹீரோ வந்துட்டு அடிபட்டதோட தப்பிச்சு ஓடி வந்துகிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் வந்து அவளோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காளா, அவளை தனியா கூட்டிட்டு போயிட்டு தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினும் பாவம்னு சொல்லி காட்டி கொடுக்காம ஹீரோவை காப்பாத்தி விட்டுறா. அப்பதான் கவனிக்கிறான் அவனோட கையில எல்லாம் பலமா அடிபட்டிருக்கு. ஐயோ இது ஏன் இவ்வளவு ரத்தம் வந்துகிட்டே இருக்கு, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவளோட ஸ்கார்ஃபை எடுத்து கையில கட்டு போட்டு விடுறா. இதெல்லாம் பார்க்கும் போது ஹீரோவுக்கு வந்துட்டு ஹீரோயின் மேல கொஞ்சமா இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. நீ தப்பு பண்ணுறியா கரெக்டாக பண்ணுறியா அப்படின்றது உனக்கே தெரியல, இந்த மாதிரி ஒருத்தன் எவனா அடிபட்டு ரத்தம் சொட்ட வந்தானா அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாமா, அவனை காப்பாற்றலாமா, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட, ஆனாலும் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட முன்ன பின்ன தெரியாத பொண்ணு டக்குன்னு கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயினுக்கு செம்ம காண்டாயிடுது. அடே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்ச ஒரு தள்ளுறா. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், கண்டிப்பாக நான் உன்னை தேடி வருவேன் அப்படின்னு சொல்கிறான். அடப்போடா பைத்தியக்காரா, நான் கூட உனக்கு கையில் காலில் அடிதான் பட்டிருக்குன்னு நினச்சேன், மண்டையில் பெருசாக ஏதோ அடிபட்டுருச்சு, போடா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அப்போ தான் அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஓடி வரான் ஹீரோ காப்பாற்றுறதுக்கு. எனக்கு அந்த பொண்ணு யார் என்ன ஏதுன்னு மொத்த விவரமும் இன்னைக்கே வரணும் அப்படின்னு சொல்கிறான். மறுநாள் காலையிலேயே ஹீரோயின் எங்கே வேலை செய்கிறான் அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு டாக்டராக இருக்கா. பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுறா. அட நைட்டு தானே இவனை பார்த்தோம், அதுக்குள்ளே இவன் தேடி வந்துட்டானா அப்படின்னு யோசிக்கும் போது அப்போதான் ஹீரோ வந்து என்ன சொல்கிறான்னா, நான் வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இனிமேல் ஃபண்ட் பண்ணலான்னு இருக்கேன், இந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு சுற்றி காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படியா, ரொம்ப நல்ல விஷயம், நீ ஃபண்டெல்லாம் பண்ணு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் வந்துட்டு நான் ஹாஸ்பிட்டலில் சுற்றி காட்டுறதுக்கு ஒன்றும் டூர் கைடு இல்லை, நீயே போய் சுற்றி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இன்சல்ட் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறா. அதுக்கு ஹீரோயின் யோசிக்கிறான்னா, வர வர இவன் மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிட்டே போகுது, எல்லா பொண்ணுங்களும் தானே என்கிட்ட வருவாங்க, இவ தான் என்னை ஃபர்ஸ்ட் டைமாக ரிஜெக்ட் பண்ணியிருக்கா, இன்னிலேருந்து என்ன பண்ணியாவது இவளை ஏன் கண் பார்வையிலேயே வச்சுக்குவேன், யாருக்கும் இவளை கிடைக்க விட மாட்டேன், இவ எனக்கு தான் அப்படின்னு முடிவு எடுக்கிறான். இன்னைக்கு தான் நம்ம ஹீரோயினோட பர்த்டே, அதனால அப்பா அம்மா தங்கச்சி எல்லாருமே வந்துட்டு சர்ப்ரைஸாக ஊர்லேருந்து அவளை பார்க்கறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் சிட்டியில் வந்துட்டு ரூம் எடுத்து தங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. ரோட கிராஸ் பண்ணும்போது சடனாக செம்ம ஃபாஸ்ட்டாக வந்த கார் ஒன்று இவங்க 3 பேரையுமே அடிச்சு தூக்கிடுது. அவன் உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறான், பெரிய பணக்காரன் போல, அப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலப்பான்னும் போது, என் மானத்தை வாங்குறதுக்கே நீ பிறந்திருக்கடா, அங்கேருந்து உடனே கிளம்பு, அதில் சிசிடிவி கேமரா எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு பார்த்து சொல்லு, நான் எல்லா ஆதாரத்தையும் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணுறான். இப்போ மறுபடியும் ஹீரோயினை காட்டுறாங்க. வீட்டுக்கு வர வேலையை முடிச்சுட்டு அவங்க அம்மாவுக்கு பேசலான்னு ஃபோன் பண்ணுறா. ஆனால் அவளோட வீட்டில் வந்து ஏதோ ஒரு ஊதுபத்தி வாசனை வர மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோயினுக்கு மயக்கமாக வந்துடுது. இந்த மாதிரி போதை மருந்தெல்லாம் கொடுத்து வந்து ஹீரோவை மயக்கிடுறாங்க அப்படின்னா அது பெரிய வில்லனாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, இல்லை நம்ம ஹீரோவே அப்படிதான் மோசமானவர் அப்படின்னு சொல்லி ஹீரோவை தான் காட்டுறாங்க. அடே மியூசிக் எல்லாம் நல்லா தான் வாசிக்கிறேன், ஆனா உனக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லையே, எதுக்குடா இவ்வளோ கேவலமா இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் திட்டிட்டு இருக்கா. நான் என்ன பண்றது செல்லம், ஒரு வாட்டி நான் முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன், இளைய தளபதி விஜய் மாதிரி, அதனால நான் சொல்றதை நீ கேளு, நீ இன்னையிலேருந்து என்னோட ஆள் ஆயிடு, நீ என்கிட்ட சண்டைலாம் போட்டு இந்த மாதிரி ப்ரெஷர் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத, கண்டிப்பாகவே நான் வந்து உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அட படிங்கடா அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கே கேட்குறீங்க, தற்கொலை மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி கட்டியெல்லாம் போட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணுன்னு சொன்னால் அவளுக்கு காதல் வருமா உன் மேலே, எதுக்காக நீ இப்படி லூசு தனமாக பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. இதெல்லாம் பண்ணாமல் நான் வந்து அப்படியே உன்கிட்ட ஒரு வார்த்தை பேசணும் அப்படின்னு சொன்னால் அழகாக வந்து நீ பேசிடுவ பாரு, நான் என்ன பண்ணுறது, நம்மளாம் உன்கிட்ட பேசணும்னு உட்காந்தா என்னை இன்னும் 4 வார்த்தையில் கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருந்திருப்பேன். அதனால தான் நானே வந்து என்ன முடிவெடுத்தேன்னா உன்னை பேச விடாமல் பண்ணிட்டு நான் பேசணுன்ற முடிவுக்கு வந்துட்டேன், நீ வந்து இப்பவே உன் முடிவை சொல்லி ஆகணும் அப்படின்னு கேட்குறான். இப்ப இல்லை எப்ப கேட்டாலும் என்னோட முடிவு நோ மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாளா. அவ்வளவுதான், இவனுக்கு செம்மையா கோவம் வந்துடுது. இது பாரு,
இந்த லைஃப்பில் நான் அடையாதது எதுவுமே இல்லை, நான் என்ன ஆசைப்பட்டாலும் அடைஞ்சிருவேன். ஆனால் இந்த பொண்ணுங்க விஷயத்தில் பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் நீ வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறான். நான் இது வரைக்கும் வாழ்க்கையில் வந்துட்டு உன்ன மாதிரி ஒரு கேவலமான பைத்தியக்காரத்தனமான முட்டாள்தனமான ஆளை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறா. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நான் எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. அப்போ ஹீரோயினுக்கு வந்துட்டு அவங்க அம்மாவோட நம்பர்லேருந்து கால் வருதா. இவன் மொபைலை எடுத்து வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டான். நீ வந்து ஓகே சொல்கிற வரைக்கும் நீ யார்கிட்டையுமே பேச முடியாது அப்படின்னு சொல்கிறான். அவங்க கால் பண்ணுறாங்க, நான் பேசிட்டு வச்சிடறேன், நம்ம பிரச்சனை நம்மளோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறான். அவன் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. அவங்க அப்பாவும் தங்கச்சும் ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டாங்க. அம்மா மட்டும்தான் உயிருக்கு ஊசல் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துக்கு தான் நர்ஸ் எடுத்து கால் பண்ணியிருக்காங்க. இவளோட நம்பர் லாஸ்ட்டாக வந்ததுனால அதில் இப்போ ஹீரோ என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தா ஃபோனை எடுக்காமல் சுவிட்ச் ஆஃபும் பண்ணி வச்சுட்டான். இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதாவது கார்டியன் சைன் இல்லாமல் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பண்ண மாட்டாங்க இல்லையா பெரிய லெவலில், இவங்க அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் நைட்டு பூராவும் ஹீரோயினை இப்படியே கட்டி போட்டு எதுக்கே உட்கார வச்சுட்டு இவனும் உட்காந்துக்கிட்டு முடிவை சொல்லுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். அப்போதான் ஹீரோவோட அசிஸ்டன்ட் வரான். சார், ஆக்சுவலாக அவங்க அப்பா அம்மா தங்கச்சி 3 பேரும் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்களாம், அவங்களோட ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்தது அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான், ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு ஷாக்கு. இவளோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆசையாக வந்த 3 பேருமே வந்துட்டு பணமாக கிடக்குறாங்க. அதை பார்த்து ஹீரோயின் உடஞ்சி போயிடுறா. ஆனால் ஹீரோவுக்குமே வந்துட்டு இப்போ கொஞ்சம் குற்ற உணர்வாக இருக்குது. அந்த ஃபோனை எடுத்திருந்தா இன்கேஸ் அவங்க அம்மாவையாவது காப்பாற்றிருந்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான். இத்தனைக்கும் இவளோட சொந்த ஃபேமிலியே கிடையாது. ஆக்சுவலாக அவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லைன்னு ஃபர்ஸ்ட்டு ஹீரோயினை தத்து எடுத்து வளர்த்துருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு 2வது ஒரு பொண்ணு பிறந்திருக்கா. இருந்தாலும் 2 குழந்தை மேலேயும் எந்த ஒரு வித்தியாசமும் காட்டாமல் ஹீரோயினையுமே ரொம்ப பாசத்தோடு வளர்த்துருக்காங்க. அதை எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து இவ பயங்கரமா கதறா. ஹீரோயின் சும்மாவே ஹீரோவை கேவலமா பேசுவா. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா சும்மா விடுவாளா? அவளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கெட்ட வார்த்தையை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கா. இப்ப போதுமாடா, நிம்மதியா, என்ன யாருமே இல்லாத அனாதையாக்கிட்ட மறுபடியும் அப்படின்னு சொல்லும் போது நான் இதை எதிர்பார்க்கல, இது உண்மையாவே தெரியாம நடந்துருச்சு, என்னோட தப்பு தான் அப்படின்னு அவன் மன்னிப்பு கேட்குறான். நீ மன்னிப்பு கேட்கறதுனால இவங்க எல்லாரும் எனக்கு திரும்ப கிடைச்சிருவாங்களா அப்படின்னு ஹீரோயின் அழறா. ஹீரோவும் எந்த அளவுக்கு வேணாலும் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கா. ஆனால் ஹீரோயின் அதை பற்றி எந்த பற்றியும் கவலைப்படலை. ஏன்னா அவளோட இழப்பு பெரிய இழப்பு இல்லையா. அவள் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறா. தயவு செஞ்சு என் மூஞ்சிலே முழிச்சிடாத, மரியாதையை இங்கேருந்து போயிடு அப்படின்னு திட்டி அனுப்பிடுறா. ஒரு வாரம் கழிச்சு காட்டுறாங்க. இவ போலீஸ் ஸ்டேஷன் படிக்கட்டு ஏறி இறங்குறா. பார்த்தா எதுக்குமே ஆதாரம் இல்லை. அந்த சிசிடிவி கேமரால மழைனால உடஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஃபுட்டேஜே கிடைக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கடைசியில் அப்பா அம்மா தங்கச்சியோட சாவுக்கு நியாயமே கிடைக்காது போலன்ற ஒரு முடிவுக்கு வரும்போது ஹீரோ காரில் வந்து பக்கத்தில் நிற்கிறான். இதை எல்லாத்தையும் பார்த்தா உனக்கு ஒரு செட்டப் மாதிரி தெரியலையா? எதையோ எல்லாரும் மறைக்கிற மாதிரி தெரியல. நீ வந்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நான் உனக்காக எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி தரேன், உனக்கு அவங்கள பழி வாங்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் தரேன், காரில் வந்து ஏறு, நான் சொல்கிறத நீ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிடுச்சு. கண்டிப்பாக போலீஸ் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்றது தெரிஞ்சிடுச்சு. அதனால ஹீரோ என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு தயாராகி அந்த கார்லையும் போய் ஏறிடுறா. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. 1 மாதம் ஆகுது. ஹீரோ வந்து அவனோட ஆளுங்களை வச்சு இந்த கேஸை பற்றின எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிடுறான். அதில் அந்த அழிக்கப்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ், அதுக்கப்புறம் ஃபோட்டோஸு எல்லாமே உனக்கு கிடைச்சிடுது. ஆனால் என்ன ட்விஸ்ட் ஆகுது, ஹீரோவோட மண்டையில கல் விழுது அப்படின்னு பார்த்தா இந்த ஆக்சிடென்ட் பண்ணது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட ஸ்டெப் பிரதர் தான். அவனால தான் இந்த ஆக்சிடென்ட்டே ஆயிருக்கு. ஐயோ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிக்கிறான். அப்போ அசிஸ்டன்ட் கேட்குறான், இதை நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து உங்க மேல ஒரு ட்ரஸ்ட் வரும், ஒரு நம்பிக்கை வரும், அப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி யோசித்து பாரு, ஒருவேளை நீங்கள் தாண்டா என் குடும்பத்தையே கொண்டுட்டீங்க, உங்கள் குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த ஒரு இதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்னை வெறுத்து ஒதுக்கிட்டானா. ஆல்ரெடி என்னை பயங்கரமாக வெறுக்கிறா. இப்போ நான் சொன்னேன்னா கண்டிப்பாக என்னை ஏற்றுக்கவே மாட்டா. கொஞ்ச நாள் ஆகட்டும், நம்ம இப்போதைக்கு அவகிட்ட வேற எதுனா சொல்லி சமாளிப்போம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா இந்த ஊர்லேயே இல்லாமல் அப்ராடுக்கு போன ஒருத்தனோட ஃபோட்டோவும் வீடியோவையும் வந்துட்டு ஃபோட்டோஷாப் மாதிரி பண்ணி இவன் தான் வந்து கார் ஆக்சிடென்ட் பண்ணான், இப்போதைக்கு இவன் ஃபாரின்ல இருக்கான், அவனை சீக்கிரமாக நான் வர வைக்கிறேன், நீ வந்துட்டு அவன் மேலே
ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் அந்த வீடியோலாம் பார்த்து நம்பிடுறா. நீ சொன்னதெல்லாம் நான் பண்ணிட்டேன், இப்போ நான் சொல்கிறத நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணுறான். ஆனால் ஹீரோயினுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. ஏன்டா இவ்வளோ கேவலமாக மிருகம் மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி பலார்னு ஒன்று கண்ணத்திலே விட்டுடுறா. சரி அடிச்சிட்டோமே, சாரி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வரும்போது ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா அவனோட செக்ரட்டரி வீட்டுக்கு வர வச்சிருக்கான். அந்த பொண்ணு வந்து ஹீரோயின் பார்க்குறாளா அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோயின் பார்க்கறது தெரிஞ்சிடுது. உடனே அவளை இழுத்து மடியில் உட்கார வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சிடறான். அவள் என்ன லவ்வா பண்ணுறா இவனை பார்த்து ஃபீல் பண்ணுறதுக்கு அவள் பாட்டு கண்டுக்காமல் போயிடுறா. இவனுக்கு செம கடுப்பு. அவளை வெறுப்பு எதாவது இதெல்லாம் பண்ணா அவளே வெறுப்பாகலன்னு உடனே இவளை பிடிச்சி தூக்கி கீழே போட்டுறான். செக்ரட்டரிக்கு ஆத்திரமே வந்துடுது. அடப்பாவி இப்படி பண்ணிட்டேடான்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அவளால் எதுவும் பேச முடியல, சைலண்டா அங்கிருந்து போயிடுறா. நைட்டு ஹீரோ வந்துட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன்டா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு இன்னும் காட்டவே மாட்டேன், வர சொல்லுடா, நாங்கள் ஒரே ஒரு வாட்டி அவங்கள பார்த்துக்குறோம் அப்படின்னு கேட்குறானுங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரமாக கிளம்பி இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்கிறான். கூட இருக்க ஃப்ரெண்டு வந்து கேட்குறான், எதனால அவங்கள வந்துட்டு யாருக்கும் காட்டாமல் வச்சுட்டு இருக்கீங்க அவ்வளோ பொக்கிஷம் மாதிரி அப்படின்னும் போது, அப்படியெல்லாம் இல்லை, அவளுக்கு இதெல்லாம் அந்த அளவுக்கு பிடிக்காது, அவள் ஒரு டாக்டர் இல்லையா, அதனால தான் அவள் இந்த மாதிரி பார்ட்டிலெல்லாம் வந்து கலந்துக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் வந்த உடனே எல்லாரும் வாயை பொழக்கிறானுங்க. அடடா அண்ணி இவ்வளோ அழகாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அமிட்னு சொல்லிட்டு நமக்கு ஒருத்தனை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவன் மட்டும் ஹீரோயினை ரொம்ப பாவம் போல் பார்த்துக்கிட்டு இருக்கான். எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தனுக்கு ஃபோன் கால் வருது. ஏதோ வந்துட்டு ஒரு ரொம்ப மோசமான விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் ஹீரோ கிட்ட என்ன கேட்குறான் அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலாக எனக்கு ஒரு முக்கியமான ஒரு ஹெல்ப்பை நீங்கள் பண்ணணும் ப்ரோ. என்ன அப்படின்னா, இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடென்ட் கூட உங்கள் ஃபேமிலியில் ஆச்சு, அது கூட நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணீங்க இல்லையா, எனக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. ஹீரோயின் எதிர்க்கு இதெல்லாம் பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சைகை காட்டுறான். ஹீரோயினை எல்லாரும் குடிக்க சொல்கிறாங்க. நான் குடிக்க மாட்டேன், எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோதானே, பழகிக்கோ, இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, நான் உனக்கு பழக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோ குடிக்க வைக்கிறான். ஹீரோயினுக்கு அதுவே வாந்தி வர மாதிரி ஆயிடுது. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா. இந்த அமித்னு இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான்னா ஹீரோயினை போய் தனியா மீட் பண்றான். ஹாய் நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கறான். இப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, இவன் வந்து நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். ஹீரோயின் வந்து ஆனாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்ச உடனே இவனை ஃபோர்ஸ் பண்ணி சொல்லாம கொள்ளாம ஹீரோயினுக்கு தெரியாம இவனை வந்து அப்ராடுக்கு அனுப்பி விட்டுறாங்க. அதோட இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் வந்து பாக்குறான். ஹீரோயின் இவனை கண்டுக்கவே இல்லை. சாரி நான் உனக்கு சொல்லாமல் கொல்லாமல் அப்ராட் போயிட்டேன், என்னோட பர்சனல் இஷ்யூ அப்படின்னு சொல்லும் போது, பழசெல்லாம் பேசாத, எனக்கு அதெல்லாம் ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். இல்லை நான் என்னதான் இருந்தாலும் உன்கிட்ட சாரி சொல்லணும், ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் இருக்குது, நீ ஹீரோ கூட இருக்காத, அவன் கொஞ்சமும் நல்லவனே இல்லை, நீ என்னை பார்க்கவே இல்லை பேசவே இல்லைனாலும் பரவாயில்ல, அவன் கூட மட்டும் இருக்காத அப்படின்னும் போது, அது என்னோட பர்சனல் விஷயம், இதுலலாம் நீ தலையிட தேவையில்ல, உன்னோட வேலை என்னவோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிடுறா. இவனுக்கு கொஞ்சம் கோபம். உடனே ஹீரோயின் போகும்போது அவளோட கையை பிடிக்கிறான். நான் சொல்றது கேளு, உண்மையாவே அவன் நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்றான். கரெக்டா அந்த நேரத்துக்கு ஹீரோ ஹீரோயினை தேடிக்கிட்டு வெளியில வரனா, இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கத பாத்துறான். கடுப்பாய் வந்த உடனே ஹீரோயினை இழுத்து பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதை பார்த்து அவனுக்கு அப்படியே மூஞ்சில பேய் அரைஞ்ச மாதிரி ஆயிடுது. ஹீரோயினை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து போலான்னு பார்க்கும் போது அம்மிட்ட என்ன சொல்றான்னா, அவளுக்கு உன்னை பிடிக்கல, நீ ரொம்ப மோசமானவன், தயவு செஞ்சு அவளை விட்டு தள்ளிடு, அவள் இந்த லவ் எல்லாம் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லி கத்தும் போது, சரி ஓகே அது என்னோட பிரச்சனைடா, அதை நான் பாத்துக்கிறேன், இனிமே என் ஆள்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத, உனக்கு நல்லாவே தெரியும் என்னை பத்தி, ஏடா கூடமா எதனா பண்றவன் பாத்துக்க அப்படின்னு மிரட்டிட்டு ஹீரோ அங்க இருந்து போயிடுறான். கார்ல கூட்டிட்டு போயிட்டு ஹீரோயினை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவன் ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்றானா, ஹீரோயின் செமையா அழ ஆரம்பிச்சிடுறா. என்னை இதை விடவும் நீ வந்து அசிங்கப்படுத்தவே உன்னால முடியாதா, தயவு செஞ்சு என்னை விடு அப்படின்னு கதறா. நீ வீட்டுக்கு போ, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல இருந்து இறங்கி அவன் போயிடுறான். அதோட மறுநாள் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோவோட வீட்டுல தான் இருக்கா இன்னும். அந்த டைம்க்கு ஹீரோவோட அம்மாவும் ஹீரோவோட வீட்டுல ஹீரோவுக்கு பார்த்த கல்யாண பொண்ணும் வராங்க. ஹீரோயினை அசிங்கமா திட்டுறாங்க. உனக்கெல்லாம் வந்துட்டு அப்பா அம்மா நல்ல புத்தியை சொல்லி கொடுத்து வளர்க்கலையா, நீ எல்லாம் நல்ல பொறுப்பே இல்லையா, இப்படி ஒரு ஆம்பளை
வீட்டில் வந்து கூட தங்கியிருக்கியே கல்யாணம் ஆகாமல், உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படி இப்படின்னு கேவலமாக 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கொஞ்சமும் கண்டுக்கவே இல்லை, மதிக்கவும் இல்லை. அவள் பாட்டு சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டு இருக்கா. பார்த்தீங்களா ஆண்டி, இவ கொஞ்சம் கூட உங்களை மதிக்கவே இல்லை, இங்கே வந்து மாத கணக்கில் உட்காந்துக்கிட்டு இருக்கா, வெக்கமும் இல்லை இவளுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் பேசிக்கிட்டு இருக்கா. நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கும் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. எப்படியாவது அவன் கிட்ட நீங்கள் 2 பேரும் பேசி சமாதானப்படுத்தி என்னை வீட்டை விட்டு அனுப்பி வச்சிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு நான் வாழ்க்கை பூராவும் கடமைப்பட்டவளாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. அந்த அளவுக்கு பிடிக்கல, அவ்வளோ நல்லவளாக இருந்தால் இறங்கி போக வேண்டியது தானே, எதுக்கு இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அவன் என்னோட காலில் வந்துட்டு ஜிபிஎஸ் போட்டு வச்சிருக்கான், என்னால் இங்கேருந்து போகவே முடியாது, இந்த வீட்டை கூட தாண்ட முடியாது, அவன் இல்லாமல் எங்கே இருந்தாலும் என்னை தேடி வந்து டார்ச்சர் தான் பண்ணுவான், நீங்கள் நம்பினாலும் நம்பலைனாலும் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக முடியாதுன்னு சொல்றா. ஆனா இவளுங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஹீரோயினை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடறாளுங்களா. ஹீரோயின் தடுக்க பார்க்கும்போது அவங்க அம்மாவோட முகஞ்சிலே பலர்னு ஒன்று விழுந்துடுது. அவ்வளோதான், பயங்கர கடுப்பாகி ஹீரோயினை வெறி கொண்டு தாக்க ஆரம்பிச்சிடறாங்க. 2 பேருமே பயங்கரமா ஹீரோயினுக்கு அடியும் பட ஆரம்பிச்சிடுது. இந்த கார் ஆக்சிடென்ட் பண்ணா இல்லையா ஹீரோவோட அண்ணங்காரன், அவன் அந்த இடத்துக்கு வரான். அவன் வந்த உடனே ஹீரோயினை பார்த்துட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, இப்போ என்ன உனக்கு பணக்காரன்னா ஒரு ஆள் தேவை அதானே, நீ என் கிட்ட வந்துரு, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்க, நான் உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். உடனே அவங்க அம்மா வந்து என்னடா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கத்தும் போது, இப்போ என்ன சொல்றீங்க, இவ இந்த வீட்டை விட்டு போகணும், அவங்க 2 பேரும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா அவள் வந்துட்டு எதனா பண்ணிதானே ஆகணும், அவளை நான் கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் என்னால் அது முடியாது அப்படின்னு சொல்கிறாளா. உடனே வந்து நம்ம ஹீரோவோட ஃபியான்ஸைக்கு கோவம் வந்துடுது. அப்போ வந்து உனக்கு ஹீரோ தான் வேணுமா, ஏன் இவனும் பணக்காரன் தானே, அவனும் ஸ்மார்ட்டாக ஹேண்ட்ஸமாக தானே இருக்கான், உனக்கு யாராக இருந்தால் என்ன, பணம் தானே முக்கியம், அவன் கூட போயிடு அப்படின்னு சொல்கிறா. அவன் கொடுக்கறத விட அதிக காசை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான்னா கரெக்டாக அந்த டைமுக்கு ஹீரோ அங்கே வந்துடுறான். உங்க எல்லாரையும் யார் உள்ள விட்டது, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, மரியாதையெல்லாம் வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமா ஒரு கத்துறான். ஹீரோயினுக்கு அடிபட்டிருக்கதெல்லாம் பாக்குறானா, பார்த்த உடனே டென்ஷன் ஆறா. யாரெல்லாம் இவளை அடிச்சிங்க, மரியாதையே சொல்லுங்க அப்படின்னும் போது அவ தான் வந்து உங்க அம்மாவை அடிச்சா அப்படின்னு ஃபியான்சே சொல்றா. அம்மா தெருன்னு முழிக்கிறா. ஆமா, சும்மா கோவத்துல பிடிச்சி தள்ளனேன், ஆனா அதுக்கு அவ என்ன ஃபர்ஸ்ட் அடிச்சிட்டா, அதுக்கப்புறம் நான் தான் அவளை அடிச்சேன், இப்ப என்னங்கிற அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க எல்லாம் போலனா எங்கேயே இருங்க, எனக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தூக்கிக்கிட்டு அங்க இருந்து ஹீரோ போயிடுறான். நீ ஏன் எனக்கு போன் பண்ணி இதெல்லாம் தெரிவிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது, அவங்க பண்ணதுல ஒன்றும் தப்பு இல்லை, அவங்க யாரு, உன்னோட ஃபேமிலி தானே, நான் உனக்கு யாரு, ஒண்ணுமே கிடையாது, என்னை கூட்டிட்டு வந்து நீ உனக்காக உன்னோட ஆசைக்காக இங்க வச்சுட்டு இருக்க அவ்வளவுதானே, அப்ப நான் தான் வெளியில போய் ஆகணும், நீ தான் முட்டாள்தனமா நடந்துகிட்டு இருக்க, எனக்கு உன்னை பிடிக்கல, எனக்கு உன் மேல காதலும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, தயவு செஞ்சு என்னை விட்டுடு அப்படின்னு சொல்றா. அது எப்படி அப்படின்னு பேசுவ, அப்படியெல்லாம் நான் உன்னை விட்டுற மாட்டேன், கண்டிப்பாக உன்னை விடவே மாட்டேன், நீ என்னை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினால் இந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு எங்கேயுமே போக முடியாது இல்லையா, அவள் சும்மா வாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு அமிட் அந்த இடத்துக்கு வரான். வந்த உடனே அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எனக்கு எல்லாமே தெரிய வந்தது இப்போதான், உங்கள் அப்பா அம்மா எல்லாரும் சேர்த்துட்டாங்க, அந்த ஒரு விஷயத்துக்காக தானே இவன் கூட வாழ்ந்துட்டு இருக்க, நீ கவலைப்படாத, அது யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி உனக்கு நான் ஆதாரத்தோடு கொடுக்க. ஆனா அதுக்கு ஒண்ணு நீ பண்ண வேண்டியது என்னன்னா, அவனை விட்டு என் கூட வந்துரு அப்படின்னு சொல்றான். இதை பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் அவன் ரொம்ப கெட்டவன், நீ ரொம்ப நல்லவன் அப்படியெல்லாம் இல்லை, நீங்க 2 பேரும் ஒண்ணுதான், என்னை பத்தி கவலைப்படாம உன் வேலையை பார்த்துட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மொக்க பண்ணி விட்டுறா. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஏன் வீட்டாண்ட வந்துட்டு அதை என் ஆள்கிட்ட நீ என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது, என்னது உன் ஆளா, அவள் உன் ஆளே கிடையாது, அவளை நீ பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, மரியாதையா அவளை விட்டு வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அமிட் என்ன பண்ண ஹீரோ மூஞ்சிலே ஒரு குத்து விடுறான். அன்னைக்கு அந்த அளவுக்கு நான் சொல்லி உனக்கு புத்தி வரல, இன்னும் நீ பார்க்கணும்னு விரும்புறேன்னா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஆளுங்க, ஹீரோவோட ஆளுங்கெல்லாம் பிடிச்சிக்கிறாங்க அமித்தை. அதே நேரத்துக்கு ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்றா. ஹீரோயினுக்கு செமையா கோவம் வந்துடுது. ஏண்டா நீ எல்லாம் ஒரு நாய் ஜென்மமா பிறக்க வேண்டியவனாடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறா. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, எவ்வளவு வேணாலும் திட்டிக்கோ, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, ஆனா முதல் வாட்டி உன்னை பார்த்தேன்ல, அந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் நான் உன்னை பத்தி மட்டும் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்,
அதே மாதிரி நீயும் என்னை பற்றி மட்டும்தான் நினைக்கணும், என்கிட்ட மட்டும்தான் பேசணும். ஒரு ஆம்பளையோட நிழல் விழுது உன் மேலே அப்படின்னாலும் அது என்னோட நிழலாக தான் இருக்கணும் அப்படின்னு எக்கச்சக்கமாக டைலாக் பேசுகிறாரா. இருந்தாலும் நீ அயோக்கிய ராஸ்கல் தானடா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. அமிட் வீட்டுக்கு போனால் அவனுக்கு செம்ம ரைடு விழுது அவங்க அப்பா கிட்ட இருந்து. அட பாவி நாசமாக போனவனே, எதுக்குடா இந்த வேலையெல்லாம் பார்த்து விட்ட, எதுக்கு ஹீரோவை போய் முறைச்சிக்கிட்ட நீனு, அதனால நம்மளோட பிஸ்னஸுக்கே இப்போ பாதிப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லி செம்மையா திட்டுறாரு. உடனே அவன் கிட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லும் போது அவன் முடியாது அப்படின்னு சொல்றான். அந்த பொம்பளைக்காக தானே நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஆல்ரெடி நான் வந்துட்டு உன்னை அப்ராடுக்கு அனுப்பினதுக்கே அவ தான் காரணம், இதுக்கு மேலேயும் அவள் பின்னாடி சுத்தினா ஹீரோ உன்னை ஒன்றையும் பண்ண வேணாம், நானே ஒரு 2 காலையும் உடச்சி வீட்டில் உட்கார வச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. என்ன பண்ணாலும் ஹீரோயினோட மனசை ஹீரோவால் கவரவே முடியல இல்லையா. அவனும் என்னடா பண்ணுறதுன்னு இருக்கிற எல்லாமும் ட்ரை பண்ணி பார்க்குறான். இப்போ இருக்கிற எல்லா நகையும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இது எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் கொஞ்சமும் ரியாக்ஷன் கூட காட்ட மாட்டேறா மூஞ்சில். இதை பாரு, நானே ஒரு டாக்டர் தான், எனக்கு நல்லாவே புரியுது உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, தயவு செஞ்சு டாக்டரை பாரு. ஏன்னா ஒரு பொண்ணை அடைச்சி வச்சு எப்படியும் காதலிக்க வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காத, அது முடியவே முடியாது. என் மனசில் உன் மேலே காதலும் இல்லை, உனக்கான இடமும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அட்வைஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டியா, போதும், நீ என்ன நினைச்சாலும் சரி, நான் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன், உன்னை பூட்டி வச்சு என் கூடியே வச்சுட்டு இருந்தாலும் இருப்பனே தவிர உன்னை வெளியில மட்டும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போய் ரூம்ல போட்டு போட்டிடுறான். மறுபடியும் ஹீரோவை பார்க்கறதுக்காக அவங்க அம்மாவும் அந்த ஃபியான்சியும் வந்திருக்காங்க. டே அப்படிப்பட்ட கூடலாம் குடும்பம் நடத்தாதரா, முடியவே முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஃபியான்சியும் கத்திக்கிட்டு இருக்கா. சின்ன வயசுல இருந்து எனக்கு நீங்க தான், உங்களுக்கு நான் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க, நீ என்னதான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. இவன் கண்டுக்கவே மாட்டான் கொஞ்சம் கூட. நான் ரொம்ப கடுப்புல இருக்கேன் ஆல்ரெடி, என்னை வெறியேத்தாம 2 பேரும் இங்க இருந்து போயிடுங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். அதுக்கு மேல அவங்க இருப்பாங்களா, ஓடிடுறாங்க. ஹீரோயினை ஷாப்பிங் கூட்டிட்டு போயிட்டு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி நமக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்றான். கண்டிப்பா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு உனக்கே தெரியும், எதுக்காக நீ இதெல்லாம் ட்ரை பண்ற, இதெல்லாம் நிறுத்திடு அப்படின்னு சொல்றா. இப்ப நீ ஏன் ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணல அப்படின்னா நானே வந்துட்டு உனக்கு போட்டு பாக்குற மாதிரி ஆயிடும், என்ன சொல்ற அப்படின்னும் போது ஹீரோயின் நானே வரேன் அப்படின்னு சொல்லிடுறா. அந்த ஷாப்ல வேலை பாக்குற பொண்ணு என்ன பண்ற அப்படின்னா ஒரு சின்ன துண்டு சீட்டை கொடுக்குறா. அதுல பேக் சைட் டோர் வழியா வெளியில வா அப்படின்னு எழுதியிருக்கு. இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள வந்துடுறான். அந்த பொண்ணுக்கு எப்படி மறைக்கிறது என்ன ஏதுன்னு தெரியல. ஹீரோ இன்னும் வந்துட்டு எப்படியாவது அந்த துண்டு சீட்டை மறைச்சிடணும் அப்படின்னு ட்ரை பண்றாளா. ஹீரோ கண்டுபிடிச்சிடறான். கையில என்ன வச்சிருக்க அப்படின்னும் போது ஹீரோயின் வேணும்னே ஹீரோவை கிஸ் பண்றா. இவனுக்கு செம ஆச்சரியம், என்னடா இவ்வளவு நேரம் கத்திட்டு இருந்தா இப்ப என்னென்ன முத்தம் கொடுக்குறாள்ன்ற மாதிரி பாக்குறான். ஹீரோ பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு இன்னொரு வாட்டி கிஸ் பண்ண அப்படின்னு சொல்றானா. இல்ல நான் ட்ரெஸ்ஸை ட்ரை பண்றேன், நீ வெளியில போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறா. ஹீரோயின் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து காட்டுறா, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கல்யாணத்துக்கு உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா அப்ராடில், அவகிட்ட நான் பேசிட்டேன், அவளை நான் வர சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி இன்டைரக்டாக ஹீரோயினை மிரட்டுறான், அவளை நம்ம தானே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதுலேயே ஹீரோயினுக்கு நல்லாவே புரிஞ்சிடுது இவன் நம்மளை மிரட்டுறான் அப்படின்னு. இருந்தாலும் ஹீரோயின் வந்து இவன் கூட இருக்கிறது இதுக்கு மேலே லாக்கிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது பேக் சைடு வழியாக எஸ்கேப் ஆயிடுறா. ஹீரோயின் வந்து தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது அமிட் தான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ போ, இப்போதைக்கு எங்கேயாவது போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு கால் பண்ணு, நான் உங்க அப்பா அம்மாவோட ஆக்சிடென்ட்டை பத்தி எல்லாத்தையும் உங்ககிட்ட டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோ ஒன்று அந்தளவுக்கு முட்டாள் இல்லை இல்லையா, ஹீரோயினை ஃபாலோ பண்ணியே பின்னாடி வந்துடுறான். எனக்கே தெரியாமல் எந்த அளவுக்கு உங்கள் 2 பேருக்கும் திமிர் இருந்தால் இந்த மாதிரி பிளான் எல்லாம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறான். இன்னைக்கு ஒன்று நீ உயிரோடு இருக்கணும், இல்லை நான் உயிரோடு இருக்கணும், எல்லாத்துக்கும் ரெடியாகி தான் நான் வந்துட்டேன், அவளை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை எடுத்து அமிட் நீட்டுறான். அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவும் கண்ணை எடுத்து நீட்டுறான். ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, தயவு செஞ்சு 2 பேருமே கண்ணை கீழே போடுங்க, இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பி எடுத்து கழுத்துக்கு நேராக வச்சுக்கிறா. எதுக்காக நீ இவ்வளோ சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை, ஒழுங்கா என் கூட பிரச்சனை பண்ணாம வந்துரு, நீ ஒழுங்கா இருக்க வரைக்கும் உன்னை சுத்தி இருக்க யாருக்கும் எதுவும் ஆகாது, எல்லாரையும் நான் நல்லபடியா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். மறுபடியும் ஒருக்கா இவளை பார்க்கறதுக்கு நீ ட்ரை பண்ண அப்படின்னு தெரிஞ்சா கூட உன் குடும்பத்தையும் கொண்டுடுவேன் பார்த்துக்க அப்படின்னு மிரட்டிட்டு ஹீரோயினை இழுத்துட்டு அங்கிருந்து போயிடுறான். வீட்டுக்கு வந்த உடனே இவன் என்ன பண்றான் அப்படின்னா, நம்ம வந்து கல்யாணத்தெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம், ஃபர்ஸ்ட் குழந்தை பெற்றுப்போம், அப்பதான் வந்துட்டு நீ என்னை விட்டு போக மாட்ட அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அவ்வளவுதான் கதறி கொமட்ட ஆரம்பிச்சிடுறா. இவ கொமட்டி வாமிட் எடுக்கிற மாதிரி பண்றாளா. இவனுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுது. உனக்கு அந்த அளவுக்கு நான் கேவலமா இருக்கேனா, அந்த அளவுக்கு உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறான். ஆமாண்டா அதுதான்டா உண்மை, நீ என் பக்கத்தில் வந்தாவே எனக்கு கொமட்டிக்கிட்டான் வாந்தி தான் வருது அப்படின்னு சொல்கிறா.
என்னை மன்னிச்சிரு, இனிமேல் நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். நான் நடந்துக்கிற விதம் தப்பாக இருந்தாலும் என் காதல் உண்மை அப்படின்னும் போது நீ தான் கேவலமாக நடந்துக்கிறியே. அது மட்டும் இல்லாமல் ஃபோர்ஸ் பண்ணி எந்த பொண்ணையும் காதலிக்க வைக்க முடியாது. இதை பண்ணுறவன் நீ நல்லவனாகவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறா. இவனுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ அவனே உட்காந்து மருந்தும் போட்டு விட்டுட்டு இருக்கான் ஹீரோயினுக்கு. ஹீரோக்கு தெரியாமல் அவளோட வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த நேரத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா எல்லாரும் கெட் டுகெதருக்கு நைட்டு டின்னருக்கு வெளில போகிறாங்க. இவளோட சீனியர் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை விடாமல் கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் மதிக்கவே மாட்றா. அவனுக்கு செம்ம கடுப்பாயிட்டு பயங்கரமாக கத்துறான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையை இன்சல்ட் பண்ணியிருப்ப, எனக்கே வந்துட்டு நீ நோ சொல்லியிருப்ப, என்னை ரிஜெக்ட் பண்ணியிருப்ப, அப்படி இப்படின்னு கண்டு மணிக்கு கத்திக்கிட்டு இருக்கான். அவளை ட்ரை பண்ணது இல்லாமல் நியாயம் வேறு பேசுறியா அப்படின்னு ஹீரோ வந்து எட்டி ஒரு உத விடுறான் அவனை. உனக்கு அவனை என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அவனை என்ன பண்ணுமோ பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா, அவனுக்கும் உனக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை, 2 பேரும் ஒன்று தான், அதை விடவும் அவனை விடவும் நீ ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்க்க அசிங்கப்படுத்திடுறா. என்கிட்ட சொல்லாமல் கொல்லாமல் வீட்டை விட்டு வெளில வந்தது இல்லாமல் என்னை எதிர்த்து பேசுறியா அப்படின்னு தரன்னு இழுத்துட்டு போயிடுறான் ஹீரோயினை. ஆனால் இன்னைக்கு வந்துட்டு உன்னை சும்மா விட மாட்டேன், நீ வந்துட்டு என்ன சொன்னாலும் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறான். ஹீரோயின் மனசில் என்ன நீ பண்ணாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் நான் போனேன் தாண்டா இப்போ அப்படின்னு நினச்சிக்கிறா. இன்னைக்கு உன்னோட ஆசை எல்லாம் நிறைவேறிடுச்சு இல்லையா, இதுக்கப்புறமாவது என்னை விட்டுறியா, நான் போயிடுறேன் அப்படின்னு கேட்குறா. வந்து உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஊட்டி விட்டுட்டு இருக்கான். இவளுக்கு செம்ம கடியாது. ஆக மொத்தம் இவன் என்ன விட போறது இல்லைன்றது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது. ஹீரோயின் மறுபடியும் ஹீரோக்கு தெரியாம வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறா. அப்போ பார்த்தா ஒரு கார் வந்து ஹீரோயினை அடிச்சு தூக்கிடுது. இது வேற யாரும் இல்லை, ஹீரோவோட அம்மாவும் ஃபேன்ஸையும் பண்ண வேலை தான். ஹீரோ அவனோட ஃபேமிலி பார்ட்டியில தான் இருக்கான். அவனுக்கு நியூஸ் வருது, கோவமா போறான். அப்பா அம்மாவும் ஃபேன்ஸையும் நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேகமா ஓடி வந்து பாக்குறான். பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு இப்பதான் மயக்கம் தெளிஞ்சிருக்கா. டக்குன்னு நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுறா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏய், என்ன நீ மறந்துட்டியா, என்ன யாரும் தெரியலையா அப்படின்னு சொல்றான். இல்ல தெரியல, தயவு செஞ்சு என்ன தொடாதீங்க அப்படின்னு சொல்றா. மண்டையில் அடிப்பட்டதுனால ஷார்ட் டைம் மெமரி லாஸாக இருக்கும், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாரு. இப்போதான் நடந்தது என்ன அப்படின்றதையே காட்டுறாங்க. அமிட் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஹீரோயினை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பான். அப்போ காப்பாற்றின உடனே அவன் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, எல்லா உண்மையும் சொல்லியிருப்பான். என்னன்னா வந்துட்டு ஹீரோவோட குடும்பத்தில் சேர்ந்த யாரோ ஒருத்தர் தான் வந்து உங்கள் அப்பா அம்மா எல்லாரோட சாவுக்கும் காரணமாக இருந்திருக்காங்க. அது ஹீரோக்கு தெரியுமா தெரியலையா அப்படின்றது எனக்கு இன்னும் தெரியல. பட் ஆனால் அவங்க குடும்பத்தில் ஒருத்தவங்க தான், அது மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயின் என்ன பிளான் பண்ணுறா அப்படின்னா, இவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி நடிச்சு எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறா. அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அமிட்டுமே ஒத்துக்கிட்டான். ஹீரோயினை டிஸ்சார்ஜ் பண்ணி ஹீரோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். இவன் என்ன சொல்லிடுறான்னா, நான் தான் உன்னோட ஃபேன்ஸு, உனக்கும் எனக்கும் இன்னும் கொஞ்சம் நல்ல கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ட்டு சொல்லிடுறான். அதனால ஹீரோயினும் அப்படியா அப்படின்னு ஒத்துக்கிற மாதிரி நடிச்சு வீட்டுக்கும் வந்துடுறா. ஹீரோயினும் இவனோட போக்கிலேயே நடிச்சுக்கிட்டு இருக்காளா. அதை பார்க்கும்போது ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இவளுக்கு எதுவுமே ஞாபகம் வரலன்னா இன்னும் சந்தோஷம்டா அப்படின்னு நினைச்சுக்கிறான். இவங்க 2 பேரும் மறுபடியும் வேற எதனா ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா வந்து அவள் ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிச்சிட்டா இல்லையா, இன்னமும் வந்து உறுதியாக அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால இவங்களுக்கு பயமாக இருக்குது. ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டே வந்து ஹீரோவோட அண்ணன் தான். இவன் மேலே தான் இவளுக்கு டவுட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு கல்யாணம் நடக்க போகிறதுனால அவன் கல்யாணத்தில் டான்ஸ் ஆடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஹீரோயின் போகிறா. அவளுமே அங்கே ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரியும், வாங்கலை நம்ம 2 பேரும் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவளே தான் கூப்பிடுறா. அவன் தான் ஏற்கனவே ஹீரோயின் வழிவான் இல்லையா, அதனால இவங்க 2 பேருமே டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான் வந்துட்டு எல்லாத்தையும் மறந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா, அதனால வந்துட்டு இவன் என்ன கேட்குறான்னா, உனக்கு என்ன யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். இல்லை யாருன்னு தெரியாது, ஜஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறா. நான் வேறு யாரும் இல்லை, நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற இல்லையா, அவனோட அண்ணன் தான் அப்படின்னு சொல்லும் போது, ஓ அப்படியா அப்படின்னு இப்போ தான் தெரிஞ்ச மாதிரி சீன் போடுறா. இனிமேல் நம்ம அடிக்கடி மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறா. வேணும்னே வந்து அவளோட பிரேஸ்லெட் ஒன்று தான் அங்கேயே போட்டுட்டு போகிறா. அப்போ தான் திரும்பவும் அதை கொடுக்கறதுக்காக இவன் வந்து பேசுவான் அப்படின்றதுக்காக. அண்ணங்காரனுக்கு கல்யாணம் நடக்க போது அதுக்காக ஃபேமிலி டின்னருக்கு கூப்பிடுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினையும் கூட்டிகிட்டு தான் வரான். இவன் வந்து ஹீரோ எதற்கையே வந்து அவகிட்ட ஹீரோயின் கிட்ட பயங்கரமா வழின்னு வழிறான். ஹீரோயின் எங்க போனாலும் பின்னாடியே போய் பேசுறான், பயங்கரமா வழிஞ்சிட்டு இருக்கான். இதை எல்லாத்தையும் ஹீரோ நோட் பண்ணிக்கிட்டே இருக்கான். கடுப்பான ஹீரோ என்ன பண்றானா, ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போயிட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறா. எதுக்கு நீ அவன் கிட்ட பேசுற, நீ என்கிட்ட மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லாத்தையும் அண்ணங்கார மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கான். சூப்பர் ஃபேமிலி, சூப்பர் பிரதர்ஸ்
அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதே நேரத்துக்கு ஹீரோயின் அங்கேருந்து வெளியில் வரலா. உடனே இவன் ரகசியமாக அவளை கூட்டிகிட்டு போயிட்டு, நீ நேற்று இந்த பிரேஸ்லெட்டை அங்கேயே விட்டுட்டு போயிட்ட, அதை கொடுக்கறதுக்காக தான் நான் வந்தேன். அது மட்டும் இல்லாமல் உனக்கு எப்போ எதுனா வேணும்னாலும் என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் வச்ச வலையில் செமையாக விழுந்துட்டான். ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். ஹீரோவோட ஃபேன்ஸ் இருக்கா இல்லையா, அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா ஹீரோயினுக்கு ஒரு ட்ரிங்க் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. நான் யார் அப்படின்னா, நான் வந்து ஹீரோவோட கசின். மற்றபடி வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்து பேசி ரொம்ப க்ளோஸாக இருந்தோம். ஆனால் இப்போ தான் உனக்கு எல்லாம் மறந்து போச்சு இல்லை அப்படின்னு சொல்லி கதையாக விட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோயினும் நீ பேசுறீ அப்படின்ற மாதிரி சைலண்டாக இருக்கா. ஆனால் எனக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்காது, இந்த ஃப்ளேவரை நீ குடி, இந்த ஃப்ளேவரை நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸை மாத்துறாளா. அவள் ஐயோ எனக்கும் இந்த ஃப்ளேவர் பிடிக்காதே அப்படின்னு சொல்கிறா. பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் குடி அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி அவள் வாயிலேயே ஹீரோயின் எல்லாத்தையும் ஊற்றி விட்டுறா. பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே மயங்கி விழுந்துடுறா. ஐயோ என்ன வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க, இவ மயக்கடிச்சு விழுந்துட்டா அப்படின்னு கதறா. கொஞ்ச நேரத்துல ஹீரோயினுக்கு என்னத்தை கலந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்கான்னு பார்த்தா கை கால்லாம் இழுத்துக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு மருந்தை தான் கலக்கி கொடுத்துருக்கா. பத்தியா இன்னைக்கு நீ எனக்கு பண்ணணும்னு நினைச்சது உனக்கே கிடைச்சிருச்சு. இதுக்கு தான் இந்த மாதிரி கேவலமான புத்தியோட யாருக்கும் கெடுதலை நினைக்க கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நக்கல் அடிச்சுட்டு போறா. அண்ணங்காரனை காட்டுறாங்க. அவனுக்கு வந்துட்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. ஆனால் இவளை கல்யாணம் பண்ணிக்கல. இவ வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். அவங்க 2 பேரும் ஏதோ ஒரு ஹோட்டல் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே ஹீரோயினும் ஃபாலோ பண்ணிட்டு போகிறா. ஹீரோயினை பின்னாடியே வந்துட்டு நம்ம ஹீரோவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறான். இவங்க 2 பேரும் ரூமில் ஒன்றா இருக்கும் போது யாரோ கதவு தட்டுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா மீடியாக்காரங்கெல்லாம் வந்துடுறாங்க. சார் நீங்கள் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கல்யாணம் ஆக போது அந்த பொண்ணை விட்டுட்டு யாரோ சோஷியல் மீடியாவில் பெரிய செலிபிரிட்டியை கூட்டிகிட்டு வந்து இங்கே ஜல்சா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களாமே அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. இவனுக்கு ஐயோ மாட்டணும்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஹீரோயின் அங்கே வந்த உடனே உங்கள் பாஸ் எல்லார்கிட்டையும் நான் பேசிட்டேன், இந்த விஷயம் அங்கே எதுவுமே வெளியில் வரவே கூடாது, மாதிரி அதே இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறேன். எல்லாரும் அங்கேருந்து போயிடுறாங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே ஹீரோயினோட செட்டப் தான். ஹீரோயினை உள்ளே கூட்டிகிட்டு போய் வச்சு நீ எப்படி வந்த அது இதுன்னு கேள்வி கேட்குறான். என்னோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வந்தேன். என் ஃப்ரெண்டு தான் வந்து பெரிய ரிப்போர்ட்டராக இருக்கா, அவகிட்ட சொன்னதுனால எல்லாரும் போயிட்டாங்க அப்படி இப்படின்னு கதை விடுறா. சரி என்னதான் நடந்தது அப்படின்னும் போது இது எல்லாத்துக்கும் இந்த இன்ஃப்ளூயன்சர் தான் காரணம். உன் கூட பழகி உன்னை வீடியோ எடுத்துட்டா எக்கச்சக்கமா காசு கேட்டாலும் நீ கொடுப்ப இல்லையா, அதனால அவ தான் இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்றா ஹீரோயின். அவளுமே ஆமா உண்மைதான் எல்லாமே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறா. இவனுக்கு செம கடுப்பு. அடியை மரியாதை வீடியோலாம் டெலீட் பண்ணிடி அப்படின்னும் போது சரி ஓகே எனக்கு காசு நீ கொடுத்த அப்படின்னா நான் எல்லா வீடியோவும் டெலீட் பண்றேன் அப்படின்னு சொல்றா. இவளுமே நம்ம ஹீரோயினா ரெடி பண்ண ஆள் தான். ஹீரோயினே அவளோட மொபைல்ல பிடுங்கி எல்லாத்தையும் டெலீட் பண்ற மாதிரி ஒரு சீனை போடுறா. இவனும் எல்லாத்தையும் நம்பி அந்த பொண்ணுக்கு காசையும் கொடுத்துட்றான், வீடியோவையும் டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவனுக்கு ஐயோ எப்பா எப்படியோ வந்து தப்பிச்சிட்டோண்டா இந்த மாதிரி விஷயத்துல இருந்துன்ற மாதிரி நிம்மதியா இருக்கான். ஆனா இவன் இப்பதான் மாட்டினான் அப்படின்றது அவனுக்கு இன்னும் தெரியல. ஹீரோயினுக்கு நீ என்ன கேட்டாலும் வந்து நான் செய்யறேன், ரொம்ப ரொம்ப உனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். உடனே கொஞ்சம் ரூம் தள்ளி இன்னொரு ரூம் ஹீரோயின் புக் பண்ணியிருக்கா இல்லையா, அந்த ரூம்ல ஃப்ரெண்டும் இவ்வளவு உட்காந்து பேசிக்கிறாங்க. அப்ப வந்து ஃப்ரெண்டு கிட்ட நீ சாவி எடுத்துட்டு வந்தியா அப்படின்னு கேட்கும் போது நான் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. ஸோ இது எல்லாமே இவங்க பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஃப்ரெண்டு காரி போன கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோ உள்ள வரான். நீ எதுக்காக இங்க ரூம் எடுத்து தங்கியிருக்க, இங்க எவன் வரான் உன்னை பாக்குறதுக்கு அப்படின்னு காய்ச்சி முச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். என்னை பாக்குறதுக்கெல்லாம் யாரும் வரல, கவலைப்படாத, நான் தான் வந்து வீட்லயே இருக்க எனக்கு பிடிக்கல, கொஞ்சம் வந்து இங்க ரிலாக்ஸா இருந்து சரக்கடிக்கலான்றதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்றா. இவன் நம்ப மாட்டான். பேசிக்கிட்டே இருக்கும் போது ஹீரோயின் வந்து சடனா கீழே வந்து துடிக்க ஆரம்பிச்சிடறான். இவன் ஒண்ணுமே பண்ணல. ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு கதறான். சரின்னு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனா ஹீரோயின் வந்து 2 மாசம் கர்ப்பமா இருந்திருக்கா. அது யாருக்குமே தெரியல இவங்க யாருக்கும். ஆனா இப்ப இருந்த ஸ்ட்ரெஸ்ல அவளுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு. அதை கேட்ட உடனே ஹீரோவுக்கு பயங்கரமான குற்ற உணர்வு. நம்ம தான் இவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம், அதனாலதான் குழந்தை போயிடுச்சு அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழறான். இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், என்ன மன்னிச்சிடு, மறுபடியும் இந்த மாதிரி ஒரு நாள் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அந்த குழந்தை பிறக்காததே நல்லதுதான் அப்படின்னு சொல்றா. இவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. தயவு செஞ்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாத, எனக்கு இருக்கிறது நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் இன்னும் எவ்வளவு நாளுக்குன்னு பாப்போண்டா, என் வேலை முடிஞ்சிடுச்சுன்னா போயிட்டே இருப்பேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. காசையும் வாங்கிக்கிட்டு அந்த விஷயம் எல்லாத்தையும் வெளியில விட்டுட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு போட்டோஸ் எல்லாத்தையும் அனுப்பிட்டாங்க. அவங்க அப்பா செம்ம கோவத்துல இருக்காரு. அண்ணங்காரனை அடி பொழந்து எடுக்கிறாரு.
இப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மாக்காரி இவளே கிடையாது. ஹீரோவோட அப்பாவுக்கு 2 சம்சாரம், அதுல 2வது பொண்டாட்டிக்கு பிறந்தது தான் நம்ம ஹீரோ. அதனால ஹீரோவை யாருக்குமே பிடிக்காது. அவனை ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கணும்னு மட்டும்தான் நினைப்பாங்க. இவரோட பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக அவனுமே இவங்களுக்கு தான் பிறந்தான் அப்படின்னு சொல்லி சும்மா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு என்னோட சொத்தை பார்த்துக்கோ, கம்பெனியை பார்த்துக்கவோ எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இவனுக்கு என்ன காண்டாயிடுச்சுன்னா, ஆமா அப்பனா உன்னோட 2வது பொண்டாட்டி பையனுக்கு தான் எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கணும்னு நீ நினைச்சிட்டு இருக்க, அதனால இது எல்லாமே நீ தான் பண்ணியோன்னு எனக்கு டவுட்டா இருக்குப்பா அப்படின்னு அப்பாவையே பேசிடுறான். அவர் செம்ம கடுப்பா, உனக்கு எதுவும் கிடையாது போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. சடனா அண்ணக்காரன் என்ன பண்றான்னா, உன்கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிடுறா. ஹீரோயின் மேல அவனுக்கு கொஞ்சமா டவுட் வந்துருச்சு. ஹீரோயினும் பாக்குறதுக்கு வரா. பேசிக்கிட்டே இருந்தவன் சடனா ஹீரோயினை ரேப் பண்ண ட்ரை பண்றேன்னா ஹீரோயினும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறான். அவனால தள்ளவே முடியல. ஆனா ஹீரோ தான் எப்பவுமே ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான் இல்லையா. ஹீரோ ஃபாலோ பண்ணி வந்துடுறான். வந்த உடனே அண்ணங்காரனை போட்டு அடி பின்னி எடுத்துறான். இதை பாருடா, ஒரு பொம்பளை பிள்ளைக்காக அண்ணங்காரனையே நீ அடிக்கிறதும் என்ன பகச்சிக்கிறதும் கொஞ்சமா உனக்கு நல்லதே கிடையாது. அவ சரி கிடையாது, அவ ஏதோ ஒரு ஃப்ராடு தனம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றான். நீ அவளை தொட்டதுக்கு நியாயமா உன்னை நான் கொண்டிருக்கணும், ஏதோ உன்னை அடிச்சதோட விட்டுட்டேன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு கிளம்பிடுறான். ஹீரோயினுக்கு அபார்ஷன் வேற ஆயிடுச்சு இல்லையா, அதனால ஹீரோ ரொம்ப தன்மையா பேசுறான். இதை பாரு, அவன் கூப்பிட்டான்னு எங்கேயும் போகாத, என்கிட்ட சொல்லாமே எங்கேயும் போகாத, அவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லும் போது, உன் குடும்பத்தை சேர்ந்தவர் தானே நான் நினைச்சேன், எனக்கு என்ன தெரியும் இவன் இவ்வளவு கேவலமானவனா இருப்பான் அப்படின்னு சொல்றா. மறுநாள் ஹீரோயினே அண்ணங்காரனை பார்க்க போறா. என்ன அப்படின்னு பார்த்தா, இவனோட லாக்கர் கீயை திருடினாங்க இல்லையா, இவன் லாக்கர்ல இருந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துட்டாங்க. இவன் எக்கச்சக்கமான ஃப்ராடு தனம் பண்ணியிருக்கான். அது எல்லாத்தையும் நான் போலீஸ்ல கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றா. எதுக்காக நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ற, நீ இதெல்லாம் உன்னோட ஃபியான்சிக்காக பண்றியா, என் தம்பிக்காக பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அவன் யாரு பெரிய இவன், அவனுக்காக நான் எதுக்குடா பண்ணணும், கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி 3 பேரு கார்ல ஏத்தி கொன்னியே, அந்த ஃபேமிலியை சேர்ந்தவ தான் நான். என்னோட வளர்த்த அப்பா அம்மா என் தங்கச்சிக்காக உன்னை நான் இந்த நிலைமைக்கு ஆக்குறேன் அப்படின்னு சொல்றா. இவனுக்கு செம்ம ஷாக்கு. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுடு, உனக்கு என்ன வேணுமோ நான் தரேன் அப்படின்னு 3 பேரையும் உயிரோடு கொண்டு தான், அதுக்கப்புறம் நான் உன்னை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. அப்பாக்கு இந்த விஷயமும் தெரிஞ்சு பயங்கர டெரர் ஆயிடுறாரு. டே, உன்னை எத்தனை வாட்டி தாண்டா மன்னிக்கிறது, இந்த தடவை நான் உன்னை மன்னிக்கவே முடியாது, இன்னைக்கே என்னோட வாரிசு அவன் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கே எல்லாத்தையும் எழுதி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுக்கு மேலேயே இவர் உயிரோட வச்சிருந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு கம்பு எடுத்து அவர் மண்டையிலேயே அடிச்சிடறேன். அவர் ஸ்பாட்லயே இறந்து போயிடுறாரு. அம்மாக்காரி இதை பார்த்து கதறி கதறி அழறா. இருந்தாலும் நீ தெரியாம தான்ப்பா பண்ணிட்ட, இந்த தப்பு எல்லாம் உங்க அப்பா மேலதான், நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், எப்படியாவது பாடியை மறைச்சிரு, இவர் அப்ராட் போயிட்டாரு, முக்கியமான வேலை விஷயமா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. நைட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அண்ணங்காரனை ஃபாலோ பண்றாங்க கார்ல. பார்த்தா அவங்க அப்பாவோட பாடியை எரிக்கிறதுக்காக ஒரு பாழடைஞ்ச பில்டிங்க்கு கூட்டிட்டு வரான். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது ஹீரோயினுக்கும் ஃப்ரெண்டுக்கும் அப்பனையே போட்டு தள்ளிட்டான்ட்டு. ஆனா இதுங்க ரெண்டும் சரியான லூசுங்க, சத்தம் போட்டு இவன்கிட்டயே மாட்டிக்குதுங்க. இவன் கட்டி போட்டு வச்சிடறான். ஆனா ஹீரோ தான் எப்பவுமே இவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பான் இல்லையா, அதே மாதிரி இந்த இடத்துக்கும் ஃபாலோ பண்ணி இந்த விஷயம் எல்லாத்தையும் இதோட விட்டுடு, இதோட மறந்துடு, மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், உனக்கு சொத்து தானே வேணும், அது எல்லாத்தையும் எடுத்துக்கோ, எதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா அவளை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி கேக்குறான். ரொம்ப திமிர் பிடிச்சவன் நீ என்கிட்ட கெஞ்சி கேக்குறியா, சரி அப்படியே மொட்டி போடு, நாய் மாதிரி கொஞ்சம் கத்து, கீழே தரையை கொஞ்சம் நக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பயங்கரமா டீஸ் பண்றா. இதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின், நீ இதெல்லாம் பண்ணாத, நீ மரியாதையா இங்க இருந்து கிளம்பு, இது என்னோட பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ, இது உன்னோட பிரச்சனை மட்டும் இல்ல, இது என்னோட பிரச்சனையும் தான் அப்படின்னு சொல்றான். அப்பதான் அண்ணங்காரன் என்ன சொல்றான்னா, ஏன்னா நீ சொன்ன சொல்லுக்கு எல்லாத்துக்கும் இவன் ஆடினா, நீ பழசெல்லாம் மறந்துட்டேன்னு சொல்லி நடிச்ச, அதுக்கும் சரின்னு சொன்னான். அதே நேரத்துக்கு என்னை பழி வாங்கறதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த, இது எல்லாம் தெரிஞ்சு அவன் சும்மா இருந்தான் இல்லையா, அதுதான் அவன் பண்ண தப்பு அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு ஷாக்கு. இது உனக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு கேட்குறா. ஹீரோவும் ஆமா அப்படின்னு சொல்றான். பலார்னு ஒன்று கண்ணத்திலேயே விடுறான் அண்ணங்காரன். இதுதான் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையிலேயே கத்தியால கொத்திடுறான். ஹீரோ வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கே ரொம்ப கஷ்டமா போயிடுது. இருந்தாலுமே ஹீரோ அந்த இடத்த விட்டு போற மாதிரி இல்லை. எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற, இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்றா. ஹீரோயின், நான் போக மாட்டேன், நான் தான் சொல்றேன் இல்லையா, என்னோட காதல் என்னைக்குமே உண்மைதான் அப்படின்னு சொல்றான் ஹீரோ.
போகலன்னா போகாதடா, நீயே ஃபர்ஸ்ட் செத்துப்போ அப்படின்னு கத்தி எடுத்துட்டு வந்து ஹீரோவோட வயிற்றுலயே குத்திடுறான். கரெக்டான டைமுக்கு ஹீரோவோட ஆளுங்கெல்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோ வந்து வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பவும் அவன் சொல்றது என்னன்னா, என்னோட முறை தான் தப்பா இருந்திருக்கணும், நான் ஆனா காதலிக்கிறது உண்மைதான், ஒன்று மட்டும்தான் என் லைஃப்ல நான் இது வரைக்கும் காதலிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதோட ஒரு வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு வருஷமா கோமாலேயே இருந்து இப்பதான் எழுந்திருக்கான். இவனுக்கு சுத்தமா நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லை. அவங்க அண்ணனோட கேஸுக்கு இன்னைக்கு தான் தீர்ப்பு வந்திருக்கு. அதை வந்துட்டு அவனோட செக்ரட்டரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. என்ன நடந்ததுன்னே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் ஏதோ என்னோட மனசு எந்த நேரமும் வெயிட்டா இருக்க மாதிரி இருக்கு, ஏதோ முக்கியமான விஷயத்த நான் மறந்துட்டா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப டீப்பா ஹீரோ யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். அந்த டைம்னு பார்த்து ஒரு கதவை திறந்துட்டு ஹீரோயின் வெளியில வரா. ஹீரோயினை பார்க்கும்போது ஹீரோக்கு அப்படியே மனசுக்குள்ள பட்டாம்பூச்செல்லாம் பறக்கிற மாதிரி இருக்கு. ஹீரோயின் ஹீரோவை பார்க்காம கிராஸ் பண்ணி போறா. ஹீரோ மட்டும் ஹீரோயினை பார்த்துக்கிட்டே இருக்கான். இவங்களை எனக்கு தெரியுமா, நான் எங்கன்னா இவங்களை ஆல்ரெடி பார்த்துருக்கேனா, இவங்களை ஏதோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து செக்ரட்டரி கிட்ட கேட்குறான். செக்ரட்டரி வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணுறான். இல்லை பாஸ், உங்களுக்கு இவங்களை தெரியாது, நம்ம யாருக்குமே இவங்களை தெரியாது யாருன்னு அப்படின்னு சொல்லிடுறான். கடைசியாக வந்து ஹீரோயினை யார் காப்பாத்துனது அப்படின்னு பார்த்தா ஹீரோவோட செக்ரட்டரி தான் போல இருக்கு. ஸோ இதோடய இந்த ட்ராமா முடியுது. உண்மையாகவே சொல்கிறேங்க, இது சேராமல் இருந்தது உண்மையாக அந்த ஃபீல் வந்து நல்லா இருந்தது. இதுக்கப்புறமா ஃப்ரீடமான ஒரு லைஃப்பை நிம்மதியாக வாழ்வான்ற மாதிரி. ஹீரோ மேல நிறைய குறைங்க இருந்தாலுமே அவன் லவ் வந்து உண்மைதான். ஸோ இதுல உங்களுக்கு எப்படி தோணுச்சு, என்ன ஃபீல் ஆச்சுன்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.